நான் தான் சொல்லியிருந்தேன்ல, எவிக்ட் ஆகிறவங்க ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனி இந்த வாரம் எவிக்ட் இல்லை, கனி மட்டும் இல்லை எவனுமே எவிக்ட் இல்லை. ஸோ நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீமும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு வாரம் ஃபுல்லாக மக்களை ஓட்டு போட வைப்பாங்களாம், எல்லாரும் மாங்கன்னு ஓட்டு போடுவாங்களாம், ஓட்டு போடுங்க இவங்களை காப்பாற்றணும்னா ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு போட வைப்பாங்களாம். கடைசியில் நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கனி எவிக்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இல்ல நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்ப வேணா ஆர்டர் மாத்துவாங்க. அதாவது கனி எவிக்ட் பண்ணுவாங்க, இல்ல ரம்யா ஜோ எவிக்ட் பண்ணுவாங்க. சோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நான் வீடியோல சொல்லியிருந்தேன் கனி எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. பட் கனி ஸ்டேஜுக்கு வந்தா தான் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ என்ன விஷயம் தெரியுமா, இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க யாராவது மாத்துவாங்கன்னு பார்த்தா லிஸ்டே மாத்திட்டானுங்க. அதாவது எவிக்ஷன் கார்டே இல்ல நோ எவிக்ஷன் சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுருக்கானுங்க. அப்படின்னும் போது அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பேரை ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க என்ன நினைச்சு ஓட்டு போட்டாங்க, ஆக்சுவலா இந்த வாரம் இவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கடைசியில் எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு இல்ல நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், அதெல்லாம் கேன்சல், கோட்டை எல்லாத்தையும் முதல்ல இருந்து அழிங்க, முதல்ல இருந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கலாமே. உங்களுக்கு ரம்யா ஜோ தூக்குறது என்ன பிரச்சனை, சரி ஓகே ரம்யா ஜோ வந்து டைட்டில் வின்னர்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவங்கள கூட வச்சுப்போமே. ஆனா கனியை தூக்கி இருக்கலாம், சரி கனியை தூக்குனா ஓகே கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி கனியை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஓகேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த பக்கத்தில் வந்து வியானாவை தூக்கி இருக்கலாமே, அவங்க கிரிஞ்சி ரியாக்ஷன் தானே கொடுக்குறாங்க, சரி ஓகே வியானா கிட்ட இருந்து லவ் கண்டென்ட் வரும்னு நினைக்கிறீங்க, அதனால வியானாவை தூக்கல, அது கூட விட்டுலாமே. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் இந்த ரெண்டு கப்பல்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் தூக்கிருக்கலாமே. இல்லை கப்பல்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட மனைவி அப்படின்றதுனால தூக்கல, சரி ஓகே உங்களுக்கு வேற யாரே கிடைக்கலையா, அரோராவை தூக்கிருக்கலாம், வேற யாராவது ஒருத்தர் தூக்கிருக்கலாமே, ஏன் ஒருத்தரை கூட தூக்கல. நோ எவிக்ஷன் சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு, வீட்டுக்குள்ளே ஆள் பற்றாக்குறையா இருக்கா, உங்களுக்கு அந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு, அப்புறம் எதுக்கு நோ எவிக்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு அது கேட்கும் போது ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ இது உண்மையாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்துருக்கூட அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ எவிக்ஷன் நோ எவிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்கன்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தயவு செஞ்சு அதை மாத்திருங்க, டெசிஷனை மாத்திருங்க. சண்டே எபிசோட்ல எப்படியாவது பார்த்தீங்கன்னா டெசிஷனை மாற்றி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு ஒரு எவிக்ஷன் கார்டு எடுத்து வந்து காமிச்சிருங்க. இந்த நோ எவிக்ஷன் மட்டும் வேணாம் சுத்தமாக நல்லா இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு இதை கொண்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது நம்ம ஓட்டு போடுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கமல் சார் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ எவிக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, மக்கள் யாரும் ஓட்டு போட வேணாம், ஏன்னா இந்த மாதிரி எவிக்ட் ஆக போகிறது இல்லை, ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஓட்டு போடாதீங்க, அவங்களுக்கு மட்டும் ஓட்டு இருக்க மாதிரி சும்மா சர்ப்ரைஸ் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட வேணாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏன் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் ஒரு கமல் சார் கொடுத்தாரு அப்படின்றது முதல்ல தெரியணும்னா மக்கள் ஏமாறக்கூடாது. ஓட்டு போட்டு வாரம் ஃபுல்லாக ஓட்டு போட்டு கடைசியில் யாருமே தூக்கலாம், அப்போ மக்கள் ஏமாந்துருவாங்கன்ற ஒரு எண்ணத்துக்கோசம் தான் நோ எவிக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுவாங்க. அந்த ஓட்டிங் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. அந்த வாரம் கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் தெரியாது, மற்றபடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணியிருந்தா கூட ஓகே, அட்லீஸ்ட் மக்களையாவது ஏமாத்தாமல் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் ஓட்டு எப்படி இருந்தாலும் ஓட்டிங் பேசிஸில் நீங்கள் எடுக்கல, அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்களே, அவங்க நினச்சா தான் எனக்கும் கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நான்லாம் ஓட்டு போகிறது இல்லைங்க, அடித்து சொல்ல நான்லாம் ஓட்டு போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டால் அவனுக்கு ஓட்டிங் பேசிஸில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு எப்போ தெரிஞ்சுதோ அப்போதுலேருந்து இந்த ஹாட் ஸ்டாரில் போய் ஓட்டு போடுறது அதெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா இவனுக்கு வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் வச்சுக்கணும்னு தோணுதோ அவங்கள வச்சுக்கிறாங்க, யார் வச்சுக்க வேணாம்னு தோணுதோ அவங்கள வந்து எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது அப்போ இதில் ஓட்டு எங்கே, ஓட்டுன்றது சும்மா ஃபேக்கு அப்படின்னு மாதிரி தான் மக்களோட சப்போர்ட் யாருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டிங் யூஸ் பண்றாங்களே தவிர அவங்களுக்கு யாரை எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றது மக்கள் டிசைட் பண்றது இல்ல, சேனல் டிசைட் பண்றது, விஜய் சேதுபதி டிசைட் பண்றது, பிக் பாஸ் டீம் டிசைட் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போகுதுன்னா அப்போ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல மக்கள்கிட்ட, இந்த ஓட்டு போட்டு இவங்களை காப்பாற்றலாம். நீ இவங்க தானே ஆட் போட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி இவங்களை காப்பாற்ற வேண்டுமா, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. ஸோ இவ்வளவும் பண்ண வைக்கிறீங்க, கடைசியில் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிக்கல அப்படின்னா அது என்ன அர்த்தம்னே தெரியல. ஸோ இந்த எவிக்ஷன் நோ எவிக்ஷன் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலே ரொம்ப காண்டா இருந்தது என்னன்னா, நீங்க கனியை தூக்கிருக்க வேணாம். ஏன்னா கனி போறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அன்பு கேங்ல அந்த தலை இல்லைன்னா அந்த கேங்கே செதஞ்சிரும். ஸோ அதனால தலையை தூக்கக்கூடாது, நோ எவிக்ஷன் காமிக்க, சரி கனியை தூக்கக்கூடாது அது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா வேற ஏதாவது ஒருத்தர் தூக்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக கனியை தூக்குறதுக்கு அப்டேட் வருது, ஆனால் கன்ஃபார்ம் இல்லை, லாஸ்ட் மணியில் கூட மாறலாம், ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறலாம் அப்படின்னு சொன்னது காரணமே என்னன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதாவது கனியை தூக்குவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் அந்த வார்த்தையை வந்து போட்டு வச்சேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனே இல்லை, நோ எவிக்ஷன் சொல்ல பிம்பிலிக்கா பிலாபி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டு போறாருன்னா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ அதுப்பு இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லாரும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப நாளாக முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படி வந்து அப்பட்டமாக வந்து எல்லாருக்கும் காண்டா வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கு
எனக்கு தெரிஞ்சு சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ டிசிஷனை கடைசி ஸ்டேஜில் கூட நீங்கள் மாற்றி யாராவது ஒருத்தர் எவிக் பண்ணி விடுங்க சாமி, ஐயா சாமி ஏதாவது பண்ணி விடுங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெறுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஓட்டு போட்டவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் வெறுத்துருவாங்க. ஏன்னா இந்த வாரம் ரம்யா அந்த எப்படி சொல்கிறது, அந்த சந்திரமுகி பாம்பை இந்த வாரம் தூக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி, சந்திரமுகி பாம்பை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்க ஆடுற ஆட்டம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் அவங்கள வச்சுக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எல்லாரையுமே வச்சுக்கணும். அதாவது அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க தெரியுமா ஸ்கூல் டாஸ்கில், அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சே எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க ஸ்கூல் டாஸ்கில், கடைசியில் எவ்வளோ சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறானுங்க, இந்த குடும்பத்தை நம்ம போய் பிரிக்கலாமா, அதனால் இதுலேருந்து ஒரு கிளையை கூட நம்ம வந்து கட் பண்ணவே கூடாது, அப்படியே வந்து இருக்கணும், அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆலமரம் மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு சோறு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஷோவை மட்டும் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஷோன்னு ஒன்று பண்ணிட்டு அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறீங்க, உடனே இதை கேட்கலாம்ல, அப்போ எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பானுங்களா சேனல் சைட்லேருந்து. நாங்கள் ஏன் பார்க்குறோம்னா நீங்கள் தான் கூப்பிடுறீங்களே, இந்த மாதிரி பிக் பாஸ்னு ஒரு ஷோ இருக்குது, பயங்கரமான ஷோ இருக்குது, ஆடு போடுறீங்க, அங்கங்கே பேனர் ஓட்டுறீங்க, நீங்கள் தானே ப்ரொமோட் பண்ணுறீங்க, ப்ரொமோட் பண்ணி கூப்பிடுவீங்களா, கூப்பிட்டு எல்லாம் பார்க்க வந்தால் கடைசியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பில்டப் மட்டும் அதிகமாக இருக்கும், ஷோ மொக்கையாக தான் இருக்கும், எல்லாம் ஒரு 100 நாளைக்கு எல்லாம் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தேன். நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம்ல. இவ்வளோ பில்டப் பண்ணி வர வச்சு யாரையும் பார்க்க வச்சுட்டு எல்லாரும் ஓட்டு போடுங்க, காப்பாற்றணும், இவங்களே ஏதோ சாவ போகிற மாதிரி இவங்களை காப்பாற்ற வேண்டுமா, ஓட்டு போடுங்க, இவங்களை காப்பாற்ற ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து ஓகே நம்ம வந்து பார்வதியை காப்பாற்றியே ஆகணும், நம்ம வந்து கனியை காப்பாற்றியே ஆகணும், இல்லைனா அவள் தான் அவங்களுக்கு அடுத்தவரை என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டால் கடைசியில் நீ போட்ட ஓட்டு எல்லாம் கடைசியில் எப்படி சொல்கிறது, ஒன்றுமே கணக்கு இல்லை, நான் சும்மா அதை கன்சிடர் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வருது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக உங்ககிட்ட ஓட்டையும் வாங்கிட்டு கடைசியில் இந்த மாதிரி நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்களே, ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிசிஷனை மாற்றினா நல்லா இருக்குங்க, யாராவது ஒருத்தர் தூக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த டிசிஷன் வந்து ஃபைனல் பண்ணாமல் யாராவது ஒருத்தர் தூக்கணும், சண்டே எபிசோடில் யாராவது ஒருத்தர் தூக்கிடுங்க. வேணாம், நீங்கள் டபுள் எவிக்ஷன் எதிர்பார்த்தோம், சரி டபுள் எவிக்ஷன் தான் இல்லை, நான் உண்மையில அதான் நினச்சேன், இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரி டபுள் எவிக்ஷன் இல்லை, அட்லீஸ்ட் சிங்கிள் எவிக்ஷனில் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளை கூட வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஆளை யாராவது தூக்கலாம்ல, அட்லீஸ்ட் கிரிஞ்சி வியானாவை தூக்கிருக்கலாம்ல, ஏன்னா யாராவது ஒருத்தர் அதாவது ஒப்புக்கு சப்பானா இருக்காங்களா அந்த மாதிரி ஒருத்தர் கூட தூக்கிருக்கலாமடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உண்மையிலே சொல்கிறேன், காண்டாவதுங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ளே வச்சு 105 நாள் அப்படியே எல்லாரையும் ட்ராவல் பண்ண வைக்க போகிறானுங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர் கண்டென்ட் கொடுக்குறது இல்லை. நீ கண்டென்ட் கொடுத்து ஒருத்தவங்களை எடுக்காமல் வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கே தோணும், ஓகே இப்போ பரவாயில்ல, நோ எவிக்ஷன் தான் பரவாயில்ல, எல்லாம் சூப்பராக உள்ள இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் உள்ள ஒருத்தனும் ஒன்றும் பண்ணல, எல்லாம் சாப்பிட்றானுங்க தூங்குறானுங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இந்த டாஸ்க்குன்னு வந்துட்டா டாஸ்க்கே ஒன்றும் டாஸ்க்காக புரிஞ்சுக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிக்க சொல்கிறாங்க, சரி எல்லாம் ஜாலியாக ட்ரெஸ்ஸை மாற்றிப்போம், ஒரு வாரம் சும்மா அப்படியே ஒலாத்திட்டு வீக்கெண்ட் ஆனால் திருப்பி முன்னே சாப்பாடு வரும், சாப்பிட்டு தூங்குவோம். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து 4 திட்டு வரும், வாங்கிப்போம். அதுக்கப்புறம் மண்டே ஆனால் திருப்பி என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி திருப்பி பண்ணுவோம். அதை தான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் ஒருத்தரை எடுக்கிறதுல ஒன்றும் குறைஞ்சிடாது, ஆனால் அதுலேயும் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ண. இந்த சீசன் அதான் சொன்னாங்களா, பார்க்க தான் புரியும், போக தான் தெரியுன்னு, நல்லா புரியுது நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் படி நோ எவிக்ஷன் அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் 100% என்னால் சொல்ல முடியல, ஆனால் இப்போதைக்கு வர அப்டேட் எல்லாம் நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சண்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சமயத்தில் டிசிஷனை மாற்றி யாராவது தூக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதே மாதிரி ஓட்டு போட வச்சு ஏமாத்துறாங்களே அதை பற்றி உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை.